இல்லை, நாங்கள் இந்த புகார்கள் தொடர்பாக தொடர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டு தான் இருக்கோம். சீஃப் மினிஸ்டருக்கு நாங்கள் எழுதி கொண்டே தான் இருக்கோம். இப்போ நான் சமீபத்தில் கூட அதானி ஊழலில் நீங்கள் அப்ரூவல் கொடுங்க. 1 வருடமாக நிலக்கரி இறக்குமதி ஊழலில் இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழலுக்காக 2018 நான் முதலமைச்சரை போய் பார்த்தேன். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதை தான் நிறைய பேர் இவங்க டிஎம்கே, நாங்கள் எல்லா அரசியல்வாதியும் போய் பார்த்துருக்குறோம், எல்லாமே எதிர்கட்சியும் போய் பார்த்துருக்குறோம், ஆளுங்கட்சியும் போய் பார்த்துருக்கோம். அதுக்கு நான் தங்கமணியும் போய் மீட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது 2018 சொன்னார், அதிமுக நடவடிக்கை எடுக்கணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக அதானி மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாரு. 1 வருட காலமாக அப்ரூவல், லஞ்ச ஒழிப்புத்துறை நாங்கள் விசாரிக்கணும், அரபர் கொடுத்துருக்கிற இந்த புகாரில் முகாந்திரம் இருக்குது, நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. 1 வருட காலமாக அதானி ஊழல் மீது அப்ரூவல் கொடுக்காம திமுக அரசு வச்சிருக்கிறாங்க. இதான் நிலைமை. நாம் வெளியில் பார்க்குற ஐடியாலஜிக்கல் ஃபைட்டுக்கும் உள்ளுக்குள்ளே நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இல்லை. இது ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ட்ரெண்ட். நீங்கள் இதுக்கு பேர் ஒரு டெட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடைசியில் எவ்வளோ வேணாலும் ஊழல் செய்யலாம், நிறைய அது அவங்க பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறாங்கிறதுனால அவங்க மேலே நடவடிக்கையே எடுக்க முடியாத ஒரு நிலை கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க டிக்டேட் பண்ணுறது தான் டேர்ம்ஸ். அது அதானியாக இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும். பட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு சமூகம் போய்விட்டது என்றால் நம்ம எல்லாரும் எந்த நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு அவங்க கையில் போர்ட் இருக்குது, நாளைக்கு அவங்க கையில் இது இருக்குது, அது இருக்குன்னு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போது அவங்க எவ்வளோ வேணா சட்டவிரோத வேலைகள் செய்யலாம். அப்போ அதனால் கடைசியில் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான். திருநெல்வேலியில் அவங்க ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட கடந்த 1 வாரமாக கூட அந்த காவல் கிணறுல ரூரல் ரோடுக்குள்ளே வண்டிகள்லாம் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மற்றபடி பெரிய அளவில் அரசியல் கட்சிகள் பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல. சைலண்டாக இருந்தால் ஆதரவாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஆமாம், இது குவாரிகள் போன ஆட்சியிலிருந்து நடக்கக்கூடிய குவாரிகளும் இருக்கு. இந்த இதில் கொடுத்ததும் நிறைய குவாரிகள் இருக்கு. நன்றி. இன்னும் கன்னியாகுமரியில் நம்ம பார்க்கல. நாங்கள் இன்னும் சில மாவட்டங்களும் பார்க்க இருக்கிறோம். ஆனால் அங்கேருந்து மட்டும் இல்லை, கன்னியாகுமரி மட்டும் இல்லை, இன்னும் சில மாவட்டங்கள்லேருந்தும் புகார் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் திருப்பத்தூர் இந்த மாதிரி பல இடங்களில் மழையே காணாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து புகார்கள் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொன்றாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக முதல்வர் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணணும். இன்றைக்கி நம்ம அல்டிமேட்லி திரும்ப நாங்கள் முதல்வர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம எல்லாருமே முதல்வர் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, உங்களுடைய துரைமுருகன் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு தான் நம்ம கேட்டாங்க, வேறு வழியில். ஸோ அதை கேட்போம். அது இல்லாத பட்சத்தில் நம்ம நாளைக்கு நீதிமன்றமும் போய் இதில் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அவர் நடவடிக்கையை தடுக்காமல் இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். அவர் டிவிஎஸ்சி பண்ணுறேன்னு சொன்னால் அதை தடுத்து நிறுத்தாமல் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா கூட டிவிஎஸ்சி பண்ணுவாங்க. அவ்வளோதான் நான்